நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைய மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் அவர்களினுடைய உரையிலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் டேக் அவேவா நம்ம எதை எடுத்துக்கலாம்? பாலா, இது திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத ஒரு மேலும் வலுப்படுத்தி இருக்கிறார். அதுல ஆச்சரியம் இல்லை, எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏன்னா விக்கிரவாண்டியிலே அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கறத அங்கேயே சொல்லிட்டாரு. அதை மீண்டும் இன்னைக்கு அழுத்தமா சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா வர்றது தேர்தலை ஒட்டி வரக்கூடியது, அரசியலா அவர் சொல்லக்கூடியதுல நாம பார்க்க வேண்டியது இந்த களம் 2026 களம் அப்படிங்கறத அவர் எப்படி விரும்புறாருன்னா, இது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கறதாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு தான் அவர் விரும்புறாரு. அதாவது அப்படிதான் அதை கட்டமைக்க விரும்புறாரு. அப்போ ஒரு புதிதாக களத்துக்கு வரக்கூடிய ஒருத்தரா அவருடைய அடிப்படையா என்ன பார்க்கிறாருன்னா, ஒரு பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தன்னை நகர்த்த அவருடைய அந்த பேச்சுல அவர் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடியதுல அப்ப இரண்டு விதமா அதை பாக்குறாரு. பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அதிமுக தலைமை மீதான விமர்சனம் முதல் முறையா அவர் வைக்கிறாருங்கிறத பார்க்க வேண்டியிருக்குதுல. ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ரொம்ப பெருமையா குறிப்பிடுறாரு. சினிமாவா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே நேரத்துல விஜயகாந்த் அவர்களையும், அது மதுரைங்கிறதுனால கருப்பு எம்ஜிஆர் ஏற்கனவே விஜயகாந்த் சொன்ன இடத்துல இருந்தும் அடுத்து விஜயகாந்தையும் அவர் அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாரு. அவரையும் தன்னுடைய தனக்கான ஒரு குரு என்கிற இடத்துல இருந்து அப்படி வைக்கிறாரு, அல்லது தனக்கு பிடித்த நடிகர்ங்கிற இடத்துல வைக்கிறாரு. ஆனால் அதிமுக தலைமை பற்றி சொல்லக்கூடியதான் இதுல நாம ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி இப்போது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் சொல்ல முடியாமல் அப்பாவி தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் வேதனையோட தவிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த புள்ளியில ரொம்ப அழுத்தி அவர் அதிமுக தலைமை குறித்து விமர்சனம் நேரடியா வைக்கலனாலும் எம்ஜிஆருக்கு பிறகு இப்போ அந்த கட்சி தொண்டர்கள் வேதனையோட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. இப்ப அதிமுக தொண்டர்களை அவர் மையப்படுத்தி அவருடைய ஆதரவை பெறுவது, திமுக எதிர்ப்புல உறுதியா, ஏன்னா தொடர்ச்சியா எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து திமுக எதிர்ப்பு என்பதிலேயே ஊறி போயிருக்கக்கூடிய, திமுக எதிர்ப்பு தான் தங்களுடைய அரசியல் அப்படின்னு முன்வைத்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை உங்களுக்கான தலைமையாக அல்லது வலுவாக எதிர்க்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை அங்க பிச் பண்றாரு. அதே நேரத்துல அந்த கட்சிக்கான தலைமையை அவங்களுடைய தலைமைக்கான ஒரு கேள்வியாகவும் ஒரு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப இதுக்கிடையில இன்னொரு அம்சமும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாலா. யாரெல்லாம் புதிய கட்சியை துவங்குறார்களோ நம்முடைய கட்சி தலைவர்கள் படத்தை போட்டுதான் துவங்க வேண்டியிருக்கிறது. சில பேர் பேசுறாங்க அதிமுக யார் கையில இருக்குன்னு கேக்குறாங்க, அறியாமை காரணமா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்வினையாற்றி இருக்கிறார். அதாவது பேரை மென்ஷன் பண்ணல, இது கூட தெரியாம ஒரு கட்சி தலைவராக இருக்கிறேன்னு சொன்னா அவரை நம்பி தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படின்லாம் சொல்றாரு. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல பேசும்போது அவருடைய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த பரப்புரை கூட்டத்துல அவர் ஒரு எதிர்வினை வைக்கிறார். யாருன்னு பேரை சொல்லல, ஆனா அது விஜய்க்கான ஒரு பதிலடியா தான் இருக்கும். ஏன்னா யாரெல்லாம் புதிய கட்சியை துவங்குறார்களோ அப்படிங்கிறாரு. புதிய கட்சியை தொடங்கி இன்னைக்கு மாநாடு நடத்தக்கூடியவர் தான் நம்முடைய கட்சி தலைவர்கள் படத்தை போட்டுதான் துவங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அதே போல அதிமுக யார் கையில் இருக்குன்னு கேட்டது நேரடியான ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கான ஒரு கேள்வியாக அது மாறிடுது. அது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்கு. ஏன்னா அவர் இதுவரைக்கும் கட்சியினுடைய தலைமையை பெறுவது, கட்சியினுடைய தலைமையை உறுதி செய்யறதுக்காக தான் கடந்த 4 ஆண்டுகளா திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டிருந்தாரு. திரு ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாரு. அதே போல திரு சசிகலா அவர்களுடைய இணைப்போ அல்லது டிடிவி தினகரனுடைய இணைப்போ அப்படின்னு அதிமுகவுக்குள்ள தன்னுடைய செல்வாக்கு, கட்சி கொடி சின்னம் அப்படின்னு அதிமுகவுடைய தலைமையை உறுதி செய்த இடத்துல இருந்து விஜய் அந்த தலைமையை கேள்விக்குள்ளாகக்கூடிய இடத்துக்கு வந்ததுனால நேரடியான எதிர்வினை திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து இப்ப வந்திருக்கிறத பாக்குறோம். இது ரொம்ப முக்கியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திரு விஜயகாந்த் அவர்களும் கருப்பு எம்ஜிஆர்னு தன்னை நிலைநிறுத்தி எம்ஜிஆர் வாக்குகளை அதிமுக வாக்குகளை குறிவைத்துதான் கட்சியை தொடங்கினார். அவருடைய திமுக எதிர்ப்பை முதன்மைப்படுத்தி அதே நேரத்தில் அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுப்பது அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. கிட்டத்தட்ட திரு விஜயம் அப்போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் இருக்கும்போது அது அவரால் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. ஒரு கணிசமான வெற்றியை பெற்றார், வாக்குகளை பெற்றார்னாலும் அப்படி முடியல. இப்போ திரு விஜய் அதே பாணியில விஜயகாந்த் பாணியிலேயே வராரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கட்சி தொடங்கும் போது கூட விஜயகாந்த் எப்படி ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து
அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாரோ அதே வகையில தான் விஜயும் தன்னுடைய அரசியலை வளர்த்தெடுத்தாரு. இப்போ அதே வகையில அதிமுக தொண்டர்களை, அதிமுக தலைமையை சீன்றாரு, தொண்டர்களை தன் பக்கம் வச்சுக்கிறார். தொண்டர்கள் பற்றிய எந்தவித விமர்சனங்களோ அல்லது ஒட்டுமொத்தமா அதுக்குள்ள போகாம அதிமுக தொண்டர்களையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அவர் எடுக்கிறார். அப்படின்னா திமுக வெர்சஸ் தாவேக்கான ஒரு அரசியலை இங்க கொண்டு வருவது அப்படின்னு முயற்சி பண்றாரு. இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சி அப்படிங்கிறது இங்க இருந்துட்டு இருக்குது. அதே போல உங்களுக்கு ஒரு இருதுருவ அரசியலா தான் திமுக அதிமுக அரசியல் தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இருதுருவ அரசியலை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாஜகவும் அந்த முயற்சியை தான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைவராக வந்த போதும் சரி, அவர் சொன்னதும் இங்க நாங்க தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கறத முன்னிறுத்தினாரு. அதுக்கு பிறகு இப்ப விஜய் அவரும் தன்னை ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படின்னு முன்னிறுத்த பாக்குறாரு. அதிமுகவும் பாஜகவுடைய தலைவர்களுக்கு நினைவு இருக்கும், பாஜக தலைவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் தங்களுக்கான ஒரு அப்ராப்ரியேட் பண்ண முயற்சித்தாங்க, தங்களுக்கான தலைவர்களா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்பவே அதிமுக அதை கடுமையாக எதிர்க்கிறத பார்த்தோம். இப்போது திரு விஜயும் அதே இடத்துல இருந்து அதிமுக தொண்டர்களை குறிவைக்கிறார் அல்லது அதிமுக தலைவர்களை உள்வாங்கிக்கிறாரு. திமுக எதிர்ப்பை முதன்மைப்படுத்தி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். இப்ப இந்த மதுரை மாநாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல், அவருடைய அரசியல், அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் அல்லது அவர் திட்டமிடக்கூடிய வியூகம் அப்படிங்கிறதாக நாம இதுதான் பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அவர் அதை எவ்வளவு தீவிரப்படுத்தினாலும் அதுல ஒன்னும் புதிய செய்தி அல்ல. அதுதான் அவர், ஏன்னா இப்ப ஆட்சி பொறுப்புல திமுக இருக்கு, அதைத்தான் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல இருந்து அவங்க அங்க வர்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களை மையப்படுத்தி அதிமுக தொண்டர்களை தன்மையப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது அதிமுக பாஜக கூட்டணி என்கிற அந்த அதையும் கூட கேள்விக்குள்ளாக்குற, அதை அப்படியான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதையும் அவர் இதுல சுட்டிக்காட்டுறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. தனித்தே ஆட்சி அமைப்பும் அல்லது அதாவது இந்த பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சேரக்கூடியவர்களோட நாம கூட்டணி வைக்க முடியாதுங்கிற ஒரு அழுத்தமா சொல்றாரு. அப்ப அது ஒண்ணு. இன்னொரு செய்தி என்னன்னா, அதிமுக ஏற்கனவே பாஜக கூட்டணிங்கும் போது அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாரு. தன்னை முழுமையான ஒரு எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியா இங்க முன்னிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி வியூகத்தை தான் அவர் மதுரையில் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த முயற்சியும் வியூகமும் எவ்வளவு எடுபடும் அது அடுத்தடுத்த நாட்கள் தெரிய வரும். அதே போல பிரதான எதிர்கட்சியா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எதிர்வினையும் அது எப்படி இதை எதிர்கொள்ள போகிறது என்பதும் கூட முக்கியமா இருக்கும். ஏற்கனவே திமுக வெர்சஸ் இந்த அதிமுக பாஜக இருக்கக்கூடிய இடத்துல விஜய் தன்னை அந்த இடத்துல முன்னிறுத்துகிறார். அதுதான் இன்னைக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான வியூகம் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.